Hello guys, welcome to my channel solution. So நம்ம வந்து 6.5 ஓட லாஸ்ட் ரெண்டு சம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம், அதனால தான் அது கடைசி இதுட்ட வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 persons are standing x meters apart from each other. ஸோ 2 person இருக்காங்க, அவங்க 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து x meters. And the height of the first person is double that of the other. ஸோ ஒரு பர்சனோட ஹைட் வந்து ஹெச்னா அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனோட ஹைட் வந்து 2h அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரம் தி மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் தேர் ஃபீட், ஸோ எக்ஸ் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ 2 பர்சன் இருக்காங்க, எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து மிடில் பாயிண்ட், ஸோ அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஆங்குலர் எலிவேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ 2 ஆங்குலர் ஆஃப் எலிவேஷன் இருக்குது, is found to be complementary. Then the height of the shorter person in meters is. So the diagrammatic formula பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஸோ அதை காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், பிங்கிறது செகண்ட் பர்சன். ஸோ பியோட ஹைட் வந்து ஹெச்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏவோட ஹைட் வந்து ட்வைஸ் ஆஃப் தி பியாக இருக்கணும், அப்படின்னா 2h. ஸோ சி தான் வந்து ஏவோட டாப்பு, டி தான் வந்து பியோட டாப். நெக்ஸ்ட் வந்து இவங்க ஜாயின் பண்ணுற லைன் இருக்குல்ல, ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஏன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்பார்ட். ஸோ டோட்டலாக எக்ஸு. ஸோ இதில் வந்து மிட் பாயிண்ட் போட சொல்லுவாங்க. ஸோ மிட் பாயிண்ட் தான் வந்து இங்கே ஓ. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், மிட் பாயிண்ட்னா இந்த பக்கம் x/2, இந்த பக்கம் x/2. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அவங்க மிட் பாயிண்ட்லேருந்து 2 பேரோட டாப்பை பார்க்கணும். ஸோ டாப் வந்து சி தான் எங்கள் டாப், இங்கே டி தான் எங்கள் டாப். ஸோ இங்கே டாப்பை பார்க்குறோம். ஸோ இந்த டாப்பை பார்க்குறப்போ ஒரு லைன் ஆஃப் சைட் ஏற்படுது இல்லை, ஸோ அது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் θ1. அதே மாதிரி இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் θ2. ஸோ அந்த 2 ஆங்கிளுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குங்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினாலே 2 ஆங்கிளோட சம் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ ஏதாவது 2 டிகிரிஸ், எனி தீட்டா, ஆல்ஃபா பீட்டா சம்திங் எது வேணாலுமே ஃபவுண்ட் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி வித் ஈச் அதர்னா அதோட சம் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ அப்போ அதனால நான் θ1 + θ2 90 டிகிரின்னு எழுதிட்டேன். ஸோ θ1 வந்து 90 டிகிரி மைனஸ் θ2. ஸோ இது வந்து நம்ம எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஷார்ட்டர் பர்சன். ஸோ ஷார்ட்டர் பர்சன்னா பிடி தான் இங்கே ஷார்ட்டர் பர்சன். ஸோ அவனோட ஹைட் வந்து ஹெச். ஸோ நம்ம ஹெச் கண்டுபிடிச்சாலே போதும் 14th ஒன்றுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் சிஓஏல tan θ1 which is opposite by adjacent. So 2h/x/2. ஸோ அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க x/2 நியூமரேட்டரில் போகிறப்போ இன்டூ 2/x மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 2 × 2 4h/x. So 4h/x is equal to tan θ1. So θ1 தான் இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம், 90 டிகிரி மைனஸ் θ2. So tan of 90 டிகிரி மைனஸ் θ2 is equal to 4h/x. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்முலாஸ். ஸோ அதுபடி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, tan of 90 டிகிரி மைனஸ் θ will be cot θ. ஸோ tan வந்து 90 டிகிரி மைனஸ் எந்த தீட்டா இருந்தாலும் அது காட் தீட்டாவும் 90 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது வந்து காட் தீட்டாவும் ஆகும். ஸோ அப்போ நம்ம tan 90 மைனஸ் θ2 காட் θ2ன்னு எழுதிக்கலாம். ஸோ காட் θ2 is equal to 4h/x. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம கிடச்சிது, சிஓஏலேருந்து கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் டிஓபி. ஸோ ஃப்ரம் டிஓபி tan θ2 will be opposite PD by adjacent OB. So PD H, OB வந்து x/2. So tan θ is equal to h/x/2. So அதை 2h/x ன்னு எழுதிக்கலாம். So tan θ2 இருக்கு, cot θ2 இருக்கு. So cot θ2க்கும் tan θ2க்கும் என்ன ரிலேஷன்? cot θ2 வந்து ஐடியலாக என்னது 1/tan θ2. ஸோ அப்போ நம்ம வந்து cot θ2 4h/x is equal to 1/2h/x. ஓகேவா? ஸோ அதை இப்போ இப்படி எழுதுனா 4h/x is equal to x/2hன்னு மாறிடும். ஸோ h வந்து இந்த பக்கம் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 8h² will be is equal to x². ஸோ 8 கீழே எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு h தான் தேவை, அதனால் 8 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் h² is equal to x² by 8². ஸோ 8² வந்து எப்படி எழுதலாம்,
ஸோ ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து which is equal to x square by 8 square. So x square by 2 square into 2. So 8 square into 8, sorry. So x square is equal to x square by 8 தான். So 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 4 into 2 எழுதலாம். So 4 into 2 வந்து 2 square into 2 எழுதிக்கலாம். ஏன்னா 4 தான் 2 square. So 2 square into 2. So h square is equal to x square by 2 square into 2. So h வேணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். So x square na x ஆயிடும் 2 square 2 ஆயிடும் இந்த 2 மட்டும் root 2 ஆகும். So height is x by 2 root 2. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தப்பாக எழுதிட்டேன், வெறும் 8 தான். ஸோ h is equal to x by 2 root 2. ஸோ இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 14th ஆன்சர் பி தான். ஸோ நெக்ஸ்ட்டு 15th பார்க்கலாம். ஸோ 15th ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக அதுக்கு இப்போ சால்வ் பண்ணேன். The angle of elevation of a cloud from a point h meters above the lake is beta. So லேக்குக்கு மேலே இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து h மீட்டர் above லேக் இருக்கு. ஸோ அங்கேருந்து நான் க்ளவுடை பார்க்குறேன். அப்போ நான் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை லேக்கில் பார்க்குறேன். ஸோ அப்போ உருவாகிறது வந்து டிப்ரெஷன். So the depression of the angle of depression is 45 degree. So இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, height of the location of the cloud from lake is. ஸோ இது எக்ஸாக்டாக இதே கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே இருக்குது. இங்கே நம்ம டயக்ராம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஓ டேஷ் இந்த லைன் தான் வந்து லேக். ஸோ ஓலேருந்து h மீட்டர்ஸ் ஹை. ஸோ அங்கே ஒரு பாயிண்ட் பி. ஸோ பியிலேருந்து நான் டேரெக்டாக சியை பார்க்குறேன் க்ளவுடு. ஸோ அப்போ நான் மேக் பண்ணுறேன், அதுக்கடுத்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிடலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் தான் வந்து பீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பீட்டா இருக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கேயுமே ஸோ இந்த டயக்ராம் வரைக்கும் இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணி வரைஞ்சிடலாம். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஆல்ரெடி ஹைட் ஹெச்சு. ஸோ இது டோட்டல் ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது இங்கே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ சி டேஷ் வந்து அதே ஹைட் கீழே இருக்கும். ஸோ ஹெச் ஹைட் இங்கே மேலே இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் ஹெச் ஹைட் கீழே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓ டேஷ், இங்கே வந்து சி டேஷ். ஸோ இதோட ஹைட்டும் ஹெச் தான். ஸோ இங்கேருந்து டிப்ரெஷன் இப்போ ஆகுது. டிப்ரெஷன் ஆகுது ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இங்கே 45 டிகிரினா அப்படியே இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு இங்கேயும் 45 டிகிரின்னு மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து entire diagram. ஸோ இங்கே வந்து ஃப்ரம் சிபிக்யூ. ஸோ இந்த சிபிக்யூவில் வந்து tan எடுக்கணும். ஸோ tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சிக்யூ பை அட்ஜசன்ட் பிக்யூ. ஸோ சிக்யூ வந்து நமக்கு தெரியாது, ஆனால் சிஓ டேஷ் வந்து தெரியும். ஹெச் பிஓ வந்து தெரியும். அதாவது சிஓ டேஷ் கேபிட்டல் ஹெச், பிஓ வந்து ஸ்மால் ஹெச். அப்போ சிக்யூ வந்து கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். பிக்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ஹெச் மைனஸ் ஹெச் பை tan பீட்டா. ஸோ எக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் பிசி டேஷ் கே tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து இந்த ஹெச் ஸ்மால் ஹெச், இது கேபிட்டல் ஹெச். ஸோ கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் ஸ்மால் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஸோ tan 45 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் ஸ்மால் ஹெச். ஸோ ரெண்டு எக்ஸோட எக்ஸ்பிரஷன் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணால் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் ஸ்மால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச் பை tan பீட்டா. ஸோ இந்த ஹெச் இங்கே ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ கேபிட்டல் ஹெச் tan பீட்டா ப்ளஸ் ஹெச் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ இந்த டேர்ம் அப்படி இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஹெச்சை வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ மைனஸ் ஆகிடும். கேபிட்டல் ஹெச் ஆஃப் tan பீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச் இங்கே போனால் இது மைனஸ் ஆகி மைனஸ் ஹெச்சை காமன் எடுத்துட்டா tan பீட்டா ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை tan பீட்டா ப்ளஸ் 1. இந்த மைனஸை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 1 minus tan பீட்டான்னு ஆகிடும். ஸோ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு
small h into tan beta plus 1 by 1 minus tan beta. ஸோ இதே சம் ஆல்ரெடி எக்ஸாக்டாக எக்ஸசைஸ்ல இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம இந்த தீட்டா டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் அங்கே இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, h small h into 1 plus tan beta by 1 minus tan beta. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இதோட 6.5 வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் யூனிட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.